அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாவின் நாமத்தில் ஆரம்பிக்கிறேன். ஒரு பெண்ணிற்கு உண்மையான அழகுனா என்ன? இஸ்லாம் கூறும் அழகின் உண்மையான அர்த்தம் என்ன? இதை பத்திதான் இந்த மூல ஆதாரங்கள்லிருந்து நாம் இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். நேரடியா விஷயத்துக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல அழகு அப்படின்னா நாம எதை நினைக்கிறோம் சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முக அழகு, ஆடம்பரமான உடைகள், அலங்காரம், மேக்கப், இதுக்காகவே பல பில்லியன் டாலர்களை இந்த உலகம் செலவு பண்ணிட்டு இருக்கு. இதுதான் அழகுன்னு இந்த சமூகம் நம்மள நம்ப வச்சிருக்கு, இல்லையா? ஆனா இஸ்லாம் சொல்லும் அழகு இதுவா? நிச்சயமா இல்ல. இங்க ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டை நாம பார்க்கலாம். சமுதாயத்தோட பார்வைக்கும் இஸ்லாத்தோட பார்வைக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு தெரியுமா? சமூகம் எப்பவுமே வெளிப்புற தோற்றத்தை மட்டும்தான் அழகா பாக்குது. ஆனா இஸ்லாம் முற்றிலும் வித்தியாசமா உள்ளத்தின் அழகு, தூய்மையான எண்ணம், இத மட்டுமே உண்மையான அழகா பாக்குது. பகுதி 1. உலக அழகு மற்றும் உண்மையான அழகு, இவற்றுக்கு இடையேயான வேறுபாடுகளை இப்ப பார்க்கலாம். இந்த ஆதாரங்கள் நமக்கு உணர்த்தும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் மனிதர்களோட வெளிப்புற தோற்றத்தையோ அவங்க உருவத்தையோ பார்க்கறதே இல்ல. மாறாக அவன் பார்க்கறது உங்களுடைய இதயத்தையும் உங்களோட நீயத் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தூய்மையான எண்ணத்தையும் தான். நபி ஸல்லல்லாஹு அவங்களோட இந்த பொன்மொழி இது ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது. இந்த உலகம் ஒரு செல்வம், அதுல சிறந்த செல்வம் ஒரு நல்ல பெண். உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பொருட்செல்வத்தையும் விட ஒரு பெண்ணோட உள்ளார்ந்த நல்ல குணத்தையே இஸ்லாம் எவ்ளோ உயர்வா மதிக்குது அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. பகுதி 2. ஹயா, அதாவது அடக்கம்தான் ஒரு பெண்ணின் மிகப்பெரிய அழகு. உண்மையிலேயே ஒரு பெண்ணோட மிகப்பெரிய அழகு என்ன தெரியுமா? அவளுடைய ஹயா தான். ஹயா அப்படின்னா என்ன? அது வெறுமனே உடையில மட்டும் காட்டுற அடக்கம் கிடையாதுங்க. அது பேச்சில இருக்கக்கூடிய மென்மை மற்றும் நடத்தையில இருக்கக்கூடிய அந்த இயல்பான நாணம், இந்த அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் ஹயா. சொல்லப்போனா ஹயா இல்லாத வெளிப்புற அழகுக்கு எந்த ஒரு மதிப்புமே கிடையாது. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சிந்தனை மாற்றம் அப்படின்னே சொல்லலாம். இன்றைய நவீன சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அழகு அப்படின்னா அதை காட்சிப்படுத்தணும், வெளிப்படையா காட்டணும். ஆனா இஸ்லாமிய போதனைகள் இதுக்கு நேர்மாறாக என்ன சொல்லுதுன்னா, மறைக்கப்பட்ட மற்றும் பாதுகாக்கப்பட்ட அழகே மிக மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்லுது. அடுத்து பகுதி 3. தக்வா மற்றும் நல்ல குணம், இவையே உள்ளத்தின் அழகு. குர்ஆனோட இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உங்களில் மிக உயர்ந்தவள் தக்வா உடையவரே. ஒரு மனுஷனோட உண்மையான அழகும் உயர்வும் இறைவன் மீது அவன் வச்சிருக்கக்கூடிய விழிப்புணர்வோடும் பயத்தோடும் நேரடியா தொடர்புடையது அப்படிங்கறத இது ஆணித்தரமா சொல்லுது. தக்வா அப்படிங்கறது ஏதோ ஒரு கற்பனையான விஷயம் இல்லைங்க. அது நம்மளோட அன்றாட செயல்களை வெளிப்படணும். உதாரணத்துக்கு தினசரி தொழுகை, குர்ஆனை வாசிப்பது, எப்பவும் அல்லாஹ்வை நினைவு கூறுவது, இது மூலமா தான் இந்த அழகு வெளிப்படுது. முக அழகு காலத்தால் மாறிடும் இல்லையா? ஆனா தக்வா கொடுக்கக்கூடிய அந்த அழகு என்னைக்கும் நிரந்தரமானது. மேலும் இந்த உள்ளத்து பக்தி நல்ல குணங்களா வெளியில வரணும். எப்படி? மற்றவங்க கிட்ட ரொம்ப மென்மையா பேசுறது, கோபத்தை கட்டுப்படுத்துறது, தேவைப்படுறவங்களுக்கு தேடி போய் உதவி செய்றது, இதுதான் உண்மையான அழகு. ஒரு அழகான ஆன்மா இயல்பாகவே அழகான செயல்களை தான் உருவாக்கும். இத ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, நபி ஸல்லம் அவங்களோட இந்த வார்த்தைகளே போதும். நல்ல குணம் கொண்டவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள். ஆக ஒரு மனிதனோட அழகுக்கு கடைசி அளவுகோல் அவங்களோட அந்த நற்குணமே தவிர வேறெதுவும் இல்ல. பகுதி 4. குடும்பம் மற்றும் மறுமை அழகு, இதுவே நிரந்தரமான அழகு. நாம இதவரைக்கும் பார்த்த இந்த நற்குணங்கள் தான் ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்குறதுக்கான அடிப்படை படிகளா மாறுது. கணவனை மதிக்கிறது, குடும்பத்தை பாதுகாக்கிறது, பிள்ளைகளை நல்ல விழுமியங்களோட, அதாவது நல்லொழுக்கத்தோட வளர்க்கறது, இதுதான் ஒரு பெண்ணோட உண்மையான அழகின் நடைமுறை வெளிப்பாடு. இதை இல்லாம வெளி அழகு இருந்து எந்த பயனும் இல்ல. இப்போ நாம ஒரு முக்கியமான ஒப்பீட்டை கவனிக்கணும். இந்த உலக அழகு அப்படிங்கிறது ரொம்ப தற்காலிகமானது, காலப்போக்குல நிச்சயமா மாறிடக்கூடியது. ஆனா மறுமையில ஜன்னத்துல அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த அழகோ நிரந்தரமானது. அதனால சீக்கிரமே அழிஞ்சு போற இந்த உலக அழகின் மேல மோகம் கொள்றது எவ்வளவு அர்த்தமற்றது அப்படிங்கறது இது நமக்கு உணர்த்துது. நாம இந்த விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இஸ்லாத்துல உண்மையான அழகை வரையறுக்கும் அந்த 4 முக்கியமான தூண்கள் என்னென்ன? 1. ஹயா, அதாவது அடக்கம். 2. தக்வா, இறை விழிப்புணர்வு. 3. நல்ல குணம். மற்றும் 4. அல்லாஹ்வின் மீதான பயம். ஆகவே இந்த முழு ஆதாரங்கள்ல இருந்தோ நம்ம இன்னைக்கு எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மைய கருத்து இதுதான்.
உண்மையான அழகு அப்படிங்கிறது எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கிற இந்த வெளிப்புற தோட்டத்துல இல்ல, அது உங்க மனசுலயும் ஆன்மாவிலையும் தான் இருக்கு. இறுதியாக, யா அல்லாஹ், எங்கள் சகோதரிகளுக்கு உள்ளத்தின் அழகையும் ஹயாவையும் தக்வாவையும் தருவாயாக ஆமீன் அப்படிங்கிற இந்த அழகான ஆழமான துவாவோட இந்த தொகுப்பை நாம நிறைவு செய்வோம். இப்போ ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை நீங்க கண்ணாடிய பார்க்கும்போது அதுல வெறும் முக அழக தேடுவீர்களா அல்லது உங்களோட தூய்மையான உள்ளத்தின் அழக தேடுவீர்களா?